மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உலகப் புகழ்பெற்ற இந்துக் கோயில்களுள் ஒன்று. இந்த கோயில் தமிழ்நாட்டின் மதுரை நகரத்தில் அமைந்துள்ளது. மதுரை நகரின் பண்டைய காலத்திற்கே சென்றடைந்துள்ளது. மதுரை நகரை பாண்டிய மன்னர்கள் ஆண்டனர். அவர்களில் ஒருவர் மலையக் வாசுதேவராயன். அவருக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் பல விரதங்களை அனுசரித்தார். இறுதியில் பரமேஸ்வரனின் அருளால் மீனாட்சி தேவி எனும் பெண் குழந்தை பிறந்தாள். இந்த குழந்தை பிறப்பில் 3 வயதில் 3 மார்புகளுடன் இருந்தாள். தேவகணங்களின் அறிவுரைப்படி மீனாட்சி தேவி இளம் பருவத்தில் தானே அரசியல் கற்றுக்கொண்டு சேனையைக் கூட்டி வடபாலத்தில் போருக்கு சென்றார். அங்கு சிவபெருமானை சந்திக்கையில் 3ஆம் மார்பு மறைந்துவிட்டது. இதன் மூலம் சிவபெருமான் அவருக்கு கணவர் என்பதும் உறுதியாகியது. அதன்பின் மீனாட்சி அம்மன் மதுரைக்கு திரும்பி திருமணத்திற்கான ஏற்பாடுகளைச் செய்தார். சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக மதுரைக்கு வந்து மிகப்பெரிய திருமணம் மதுரை நகரத்தில் நடந்தது. இதை தமிழில் திருக்கல்யாணம் என அழைக்கின்றனர். கோயிலின் கட்டிடக்கலையும் சிறப்புகள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்தியாவின் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாக விளங்குகிறது. இதன் தங்கக் கலசம், பிரம்மா தீர்த்தம், 1000 கால் மண்டபம், 24 தூண்கள் கொண்ட ஹள்ளி, இராட்சத கோபுரங்கள் ஆகியவை முக்கிய சிறப்பம்சங்களாக உள்ளன. கோயிலின் முழு வடிவமைப்பு திருக்கல்யாணத்தின் உருவாக்கத்தினை பிரதிபலிக்கிறது. திருக்கல்யாண உற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா எனும் மிக பிரபலமான திருவிழா நடைபெறுகிறது. அழகர் திருவிழா அழகர் திருமலை நாயக்கர் அரண்மனை வழியாக வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு. மீனாட்சி திருவிழா இது 12 நாட்கள் கொண்ட பிரம்மோற்சவமாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் சிறப்பம்சங்கள். கோயில் நகரத்தின் மையப் பகுதியில் அமைந்துள்ளது. கோயிலின் முக்கிய தேவதைகள் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர். 14 விசாலமான கோபுரங்கள் உள்ளன. கோயிலின் பின்புறம் உள்ள பொட்டமரை குளம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோயில் மட்டுமல்லாமல் மதுரை தமிழ் பண்பாட்டின் முதுகெலும்பாக விளங்குகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருடம் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். மதுரை மீனாட்சி திருக்கோயில் தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளம்.